அடுத்தது வந்து பாருங்கள், த கரெக்ட் மேட்ச் ஆஃப் நேச்சுரல் ப்ராடக்ட் இந்த காலம் 1ன்னு கேட்குறாங்க. கேம்ஃபர், டெர்ஃபின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அஸ்கார்பிக் ஆசிட் வந்து விட்டமின் நமக்கு தெரியும். ஆல்ஃபா கெரட்டின் வந்து என்னது? புரோட்டீன். நம்ம ஹேர் க்ரோத்துக்கான புரோட்டீன் வந்து ஆல்ஃபா கெரட்டின் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இந்த தைமின் இது ஒரு பைரிமிடின் பேஸ் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏல இல்லாத பேஸ் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் சொல்கிறேன். ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் கார்போஹைட்ரேட் சப்ஸ்டியூஷன் செகண்ட் டிஆக்சிரிபோஃபியூரனேசிஸ் அட்டாச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து N1 தைமின். இதுக்கு பி தான் ஆன்சரு. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெமரி பேஸ்டு, ஒரு வேளை கேட்டால் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ வந்து அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பீட்டா ஆல்ஃபா கெரட்டின் பார்த்தோம். இங்கே பீட்டா கரோட்டின் உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து புரோட்டீன் நம்ம ஆன்சர் சொல்லிடக்கூடாது. இதுவும் வந்து ஒரு டீன் இஎன்இன்னு முடியுது இல்லையா? இது வந்து ஒரு டெர்பின். மார்ஃபின் ஆல்கலைடு வெல்னோன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு ஸ்டீராய்டு. ஓகேங்களா? அலனின் வந்து புரோட்டீன். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியோடைடில் வந்து எது ட்ரூன்னு கேட்குறாங்க. தே ஆர் பாஸ்போரிக் ஆசிட் எஸ்டர்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடை பற்றி கேட்டால் பாஸ்பரிக் ஆசிட் எஸ்டர்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைடுன்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அப்படியே கேட்க நம்மளுக்கு எல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாமில் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. நம்ம மைண்ட் வந்து அதை எடுத்து கொடுக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து டைம்